எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற போலாமா? போலானா? எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சுட்டல. நீ சொல்லுடா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டதானே? என்ன உன்கிட்ட கேட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க நீ? மேக்கப் பண்ணதே அவன் தானேனா? உன் தங்கச்சி என்ன வேலைக்காரனா யூஸ் பண்ணிட்டு இருக்காடா? என்னன்னு கேள்ற? என்ன உன்னை நான் வேலைக்காரனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேனான்னு? சரி நீயே சொல்றா. எல்லா வீட்லயும் ஊருக்கு கிளம்புறாங்கன்னா யார் எடுத்து வைப்பா? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வைஃப் தான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. இந்த வீட்ல மட்டும் தலைகீழ நடக்கும்டா. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருப்பேன். உன்னோட தங்கச்சி பெட் மேல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு அதை எடுத்து வைங்க, இதை எடுத்து வைங்க ஸ்ரீ, இதை எடுத்து வைங்க ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன் தங்கச்சிக்கு மரியாதையே சொல்லி கொடுக்கலையாடா? அது மரியாதை கொடுக்கணும்னா அவ்வளவுதான்டா. டேய், ஒரு கட்ட புருஷனுக்காவது மரியாதை கொடுக்கலாம், அதுக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறா உன் தங்கச்சி. என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களோ? போட்டு கொடுக்கல, என்னோட கவலையெல்லாம் அவன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மண்ணாங்கட்டி கவலை இருக்கு, நல்லாதானே இருக்கீங்க? கேட்டல ஏதாவது கேளுடா. கேட்டு நாத்துட்டு வாங்குறதுக்கா புருஷன் போட்டாட்டு நீங்க சண்டை போட்டாலும் சரி சண்டை போடலனாலும் சரி. இதுக்குள்ள நான் இன்வால்வ் என்னையும் சொல்லி இதெல்லாம் தேவையாடா எனக்கு? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒரு அண்ணன், நீ எல்லாம் ஏன் நான் இருக்க கூடாதா? அதானே, எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? உங்க அண்ணனுக்கு எல்லாமே குறைச்சல் தாண்டி. நீ சைக்கிள் கேப்ல திரியிட்டு இருக்காத, வாய மூடிட்டு நின்று. அவ அப்படித்தான் தங்கச்சிமா, நீ அதெல்லாம் கண்டுக்காத. ஆமாமா, என்னெல்லாம் கண்டுக்காத, உங்க அண்ணனை மட்டும் கண்டுக்கோ. நீ எப்ப பார்த்தாலும் சண்டை தானா? அதை இவன்ட்ட கேளு. டேய், உன் தங்கச்சி மரியாதை கொடுக்க சொல்லிரு. என்னால கொடுக்க முடியாதுடா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இருக்குடி இரு. இருக்கா வச்சுக்கோ, நாளா மரியாதை கொடுப்பேன், கனவு கண்டுக்காத. அதுதான் நல்லாவே தெரியுமே. தெரிஞ்சா சந்தோஷம்டா. இப்படியே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடும். அப்புறம் ஃபிளைட் விட்டுட்டு போக வேண்டியதான். ஆமாமா, போகணும். சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. ஏமா அவ்வளவு ஆர்வம்? ஆமா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலமா? அவங்க எல்லாம் நாளைக்கு தான் கிளம்புவாங்களாம். இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? நாங்களே இங்க இருந்து கிளம்பிட்டோம், அவங்களுக்கு என்ன? அத போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும். கேட்டுக்கிறேன். கேட்டு என்ன பண்ண போறங்கறத மட்டும் பாருங்க. சரிமா, இப்படியே இங்கே உட்காந்துறியா இல்ல வரியா? என்ன விட்டுட்டு போனா கொன்று வேண்டவனே. அப்புறம் என்ன கதை அடிச்சுட்டே இருந்தா போக முடியுமான்னு? அப்புறம் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டு உட்கார வேண்டியதான். அப்புறம் ஆதி காவியா கல்யாணம், அவ்வளவுதான். ஆமாமா, சீக்கிரம் போகணும். ரொம்ப லேட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். அதனால சீக்கிரம் போவோம். சரி வா போலாமா? போலாம். சரி வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் தானே? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். வா, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கணும், நீங்களே ஞாபகமே வச்சுக்காதீங்க. ஆமாமா, உனக்கு எடுத்து வச்சதே நான் தான். இதுல ஓவர் சீன் போடுற பத்தியா நீ? எடுத்து வைக்க மட்டும் தானே செஞ்சீங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னது நான் தானே. என்னமா எடுத்து மட்டும் வச்சுட்டு ஓவர் சீன் போடுறீங்க? ஓவர் சீனே போட்டுட்டு போறேன். கிளம்புறியா இல்லையா? சும்மா கிளம்புறியா இல்லையான்னு கேட்டுட்டு இங்கே நின்னுட்டு இருந்தா, நானே 2 மாசமா என்ன கூட்டிட்டு போறேன்னு அவ்வளவு கோவத்துல இருக்கவங்க மேல அதுக்கு நான் என்ன பண்றது? பின்ன நானா பண்ண முடியும்? என்ன கூட்டிட்டு போகிறத விட்டுட்டு வேணும்னே பண்ணிட்டு பாப்பாவை கூட பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். அச்சோ, நீ எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்ற பத்தியா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா எங்க பார்க்க போறது? எல்லாம் எங்க அண்ணன் எங்க அம்மாவெல்லாம் சொல்லணும். நீ அச்சு ஸ்ரீயாச்சுப்பா, நாங்க வெளியில வெயிட் பண்றோம், வாங்க. அண்ணா போயிடாத வரோம். ஆமாண்டா, விட்டுட்டு போயிடாத. நான் உன் தங்கச்சி என்ன கொன்றுவா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொலகாரி மாதிரி தெரியுது. லைட்டா தெரியும்டா, தெரியும். நல்லா கொலை பண்ணி இருக்கணும், விட்டல என்ன சொல்லணும். தெரிஞ்சிச்சுன்னா ஓகே தான். தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்புறம் என்னம்மா, போலாமா? இங்கே இருந்து பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிடுவா போல. அரை மென்டல் டைம் வேஸ்ட் பண்ணல, இன்னும் ஏதாவது இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு. 2-3 லக்கேஜ் வச்சிருக்க, இன்னும் வேற அடி உனக்கு. ஆனா அதெல்லாம் உனக்கு புரியாதுண்ணா. எவ்வளவு லக்கேஜ் இருந்தாலும் ஏதாவது மறந்துருப்போமான்னு யோசிப்போம். ஆமாமா, இவ யோசிச்சுட்டே இருக்கட்டும், நம்ம எல்லாம் கிளம்பி ஊருக்கு போயிடலாம். என்னடி எனக்காக ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா? நீ என்னடி யோசிச்சுட்டு இருக்காதா? அவ்வளவு எடுத்து வச்சிட்டியடி. கல்யாணம் ஆகுற எங்களுக்கே இவ்வளவு தேவையில்ல போல. வந்து இருக்க போறது ஒரு 10 நாளைக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? 10 நாள்னாலும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வேணும்ல. ஆமா, 10 நாளைக்கு இவங்க ஒரு நாளைக்கே 100 ட்ரெஸ் போடுவாங்க. உனக்கு என்ன? நான் எப்படியோ போடுவேன், 100 போடுவேன், 120 போடுவேன். என்ன பண்ணுவேன்? போடுறதுல நான் தானே துவைக்கணும். எனக்காக ஸ்ரீ இதை கூட செய்ய மாட்டீங்களா? அப்படியே அப்பாவி மாறி நடிச்சிரு. அப்பாவி மாறி நடிச்சு என்கிட்ட ஏமாத்த வேண்டியது. யாரு? நான் ஏமாத்திட்டு இருக்கல. இருந்துட்டு போது, எல்லாரும் இப்படிதானே சொல்றீங்க. சொல்றோன்னு தெரிஞ்சுக்கிட்டே பேசுற பத்தியா நீ? என்ன பண்றது? உன்னை கல்யாணம் பண்ணிருக்கனே. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா ரோட்ல இருக்காம இந்த வீட்ல இருக்கனே, அதுவே பெரிய விஷயம். பாத்தியாடா உன் தங்கச்சி பேசுற பேச்ச? இவள என்னமோ நான் கல்யாணம் பண்ணி ரோட்ல விடுற மாதிரி பேசுறா. அவ அப்படித்தானே உனக்கே தெரியும்லடா. தெரியும், ஆனா இவ்ளோ ஓவரால உன் தங்கச்சி பண்ணக்கூடாது. சார், என்ன சார் இவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃளைட்டுக்கு டைம் ஆயிருச்சு. இங்க கிளம்பி 1/2 hour ஆச்சு. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. பாத்தியா என்னோட தங்கச்சி என்ன சொல்றான்ட்டு? அவ இவ்ளோ நேரம் பண்ணிட்டு நம்ம இவ்ளோ நேரம் பண்ணமா? எல்லாம் நேரம்டா. என்ன பண்றது, நம்மளோட நேரமே இப்படிதானே. சரி வா போலாம். வாங்கம்மா போலாம். போலானா?
ஸ்ரீ கூட மட்டும் தயவு செஞ்சு சேர்ந்துடாதீங்க. ஆமாமாண்டா, நீ என் கூட சேர்ந்துட்டு என்னையும் கெட்டவன ஆக்கிறாத. நான் எங்க அண்ணனை கெட்டவன் ஆயிராதேன்னு சொன்னேன். சொல்லுவீங்க மேம். நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்ப கிளம்ப போறியா இல்ல நீங்க இருக்கியா? எனக்கு ஃபிளைட் ஏறி வர தெரியுமா? நீ கிளம்பு. நீ சொல்லனாலும் நான் கிளம்பதான் போறேன். வாங்க, கத்திக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் வாங்க போலாம். டேய் யாரா நீ, எதுக்குடா வழிய மறிச்சு நிக்கிற? டேய் யார் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க? டேய் நீ தானே என்ன டெய்லி ஃபாலோ பண்ற. கோர்ஸ் உன்னை ஃபாலோ பண்ண வந்ததும் நான் தான். உன் வாழ்க்கையை நாசமாக போறதும் நான் தான். உன்னோட வாழ்க்கையை முடிக்க போறதும் நான் தான். டேய் என்ன பேசுற? தயவு செஞ்சு நான் ஹலோ கத்தாத. ஊர்ல யாருமே இல்ல, எல்லாம் வெளியில போயிருக்காங்க. எல்லாம் பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. டேய் யாரு நீ, எதுக்கு என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க? இதுதாம்மா என்னோட வேலையே. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சார் எதுவுமே இல்லைன்னா ஒரு இல்லம்மா, என்கிட்ட அது சுத்தமா இல்ல. வச்சுட்டு போய்க்கோ, நவுந்துற மரியாதையா. அச்சோ, உன்னை எப்படி விட்டுட்டு போக மனசு வரும்? இந்த ஊர்ல ராஜாவே நான் தான். யாருடா நீ? நான் யாரா இருக்கட்டும், நீ யாரு நான் சொல்லட்டுமா? டேய் உனக்கு அம்மா அப்பா இல்லன்னு நினைக்கிறேன். இங்க வந்து 2 மாசமா நீ இருக்க. 2 மாசமா நீ தனியா தான் இருக்க. உன்னை பார்க்க யாரும் வரல. உனக்கு இத்து போன ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கவன் மட்டும்தான் இருக்கா. யாருக்கோ பயந்து வந்து இங்க இருக்க நல்லாவே தெரியுது. டேய் இதெல்லாம் இப்ப உனக்கு தெரியும்? உன்னை 2 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றத இப்ப கேட்க போறியா இல்லையா? நான் சொல்றத கேட்டனா உனக்கு நல்லது. யாரா நீ சொல்றத நான் கேக்குறதுக்கு? தனியா வந்து ஒரு பொண்ணு இருந்தா இப்படிதான் பண்ணுவியாடா? இந்த ஊர் ஃபுல்லா நீ கேட்டுக்கோ, நான் யாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உனக்கு தெரியாது, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வெளியில இருந்து பேசினாலே இந்த ஊரு கேவலமா பேசுவோம். நான் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்திருக்கேன். உன்னை எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. உன்னோட கீ இப்ப என்கிட்ட இருக்கு. அதனால தப்பிச்சு போகணும்லாம் நினைச்சுக்காத, ஓகேவா? நான் சொல்றதை கேட்டுட்டேன்னா அமைதியா உன்னை விட்டுட்டு போயிருவேன். இல்லன்னா இந்த உலகத்தை உன்னால பார்க்க முடியாது. நீ யாரடா சொல்றது நான் இந்த உலகத்துல இருக்கணும் இருக்க கூடாதுன்னு? ஏன்னா நான் தான் இங்க எமனே. நான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா வந்தனா ஓகே. இல்லன்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த உலகத்துல நீ இருக்க முடியாது. நீ சொல்றத என்னால கேட்க முடியாதுடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நீ சொல்றத மட்டும் நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்? கேட்கவே மாட்டேன்டா. இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ புரிஞ்சுக்கல. இதுக்கு மேல என்னால என்னமா பண்ண முடியும்? இதுக்கு மேல அது உன்னோட பாடு. நான் சொல்லியும் வேற நீ கேட்கல. அதான் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிடுவேன். சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கலன்னா தான் வேற முடிவு எடுப்பேன். நானே பாத்துக்கிறேன். டேய் கையேடா. இப்ப எடுக்க போறியா எல்லாத்தையும் கூப்பிட்டுமா? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உன்னோட எனர்ஜியை ஏன் வேஸ்ட் பண்ற? நான் தான் சொன்னேன், யாருமே இல்லைங்க. நீ உன்னோட எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாமா? யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ்? கத்தனன்னு வை, அவ்வளவுதான். உன்னை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். இந்த ஊர்ல எவனாலையும் என்கிட்ட பேச முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. எவனாலையும் என்ன கேள்வி கேட்க முடியாது. இப்ப என்ன பண்ற? நீயா ஒத்துக்கிறியா இல்ல? என்னால ஒத்துக்க முடியாதுடா. யார் என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 3 டேஸ்ல இந்த ஊரை விட்டு நானே போயிருவேன். அதுக்கப்புறம் உன்னால என்ன கண்டே பிடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. ஹலோ சார். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீ? நான் யாருன்றலாம் இருக்கட்டும், நீங்க யாருங்க சார்? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடா. அட அரமெண்டல், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. பயத்துல டங்கல ஸ்லிப் ஆகுது போல. டேய் என்னமோ இருந்துட்டு போகுது. நீ எதுக்கிட்ட இங்க வந்திருக்க? சார் நீங்க யாருன்னு சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஏன் அழுந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் வந்தேன்னு சொல்றேன். எனக்கு நான் ஒரு பொண்ணு அழுகிறத பார்த்தாலே சும்மா இருக்க முடியாது சார். ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே தான் சார் இருப்பேன். உண்மையா இருக்கவங்க உடனே பதில் சொல்லிடுவாங்க. உண்மையா இல்லாதவங்க இப்படிதான் உருட்டுவாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அவ்வளவுதான். அப்புறம் அந்த பொண்ணு அழுந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பயத்துல இருந்துச்சு, அதான் வந்தேன். அதனாலதான் அழுந்துட்டு இருக்காங்க. சார் இல்ல சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். இவன் வேணும்னே என்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான் சார். அவ ஏதோ பயத்துல இருக்கா, வளர்றா. ஓஹோ வளர்றாங்களோ? வளர்றான்னு சொல்றல, கிளம்பு. வளர்றாமலே வளர்றாங்கன்னு சொன்னா இப்படிதான்டா. உன் வேலை என்னமோ பாத்துட்டு போயிரு. என் வேலையே இதுதான்டா. நான் சொல்றத கேட்க மாட்டியாடா? நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? ஐயோ சார், இவ்ளோ நேரம் வரைக்கும் எனக்கு ஃபைட்டிங் மூடே வரல. ஆனா இப்போ வந்துருச்சுடா உன்னால. என்ன பயந்துட்டியா? மிரட்டுறியா? பயப்படுவோ இல்ல மிரட்டோ? சும்மா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வீட்டை விட்டு இப்போ வெளியில போறியா இல்லையா? நீ யாரா என்ன வெளியில போன்னு சொல்றதுக்கு? நான் யாரா தான் நீ என்ன பண்ண போற? வெளியில போறியா இல்லையாடா? சொல்றது சார் கேட்க மாட்டீங்களோ? டே வலிக்குதுடா. வலிக்கிறதுக்கு தாண்டா அடிக்கிறது. டே என்னடா டேங்கிற? வலிக்குதா? டே நான் திரும்பி அடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாதுடா. அடிங்க சார். போனா போதுன்னு சின்ன பையனா இருக்கேன்னு விடுறேன். ஓ அப்படியா சார், ஓகே. இன்னொரு டைம் என் லைன்ல கிராஸ் ஆனா அவ்வளவுதான். நீ ஓ நீங்களும் இந்த பொண்ணுங்க பக்கத்துல போனீங்க, அவ்வளவுதான். இப்ப நீயா வெளியில போறியா இல்ல இன்னொரு அடி ஏதாவது வேணுமா? சார் மன்னிச்சிருங்க சார், இனிமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் சார். கிளம்புறியா? ஓடா. சாரிமா. உங்க சாரியை நீங்களே வச்சுக்கோங்க, கிளம்புங்க. ஆனா என் மனசார கேட்டு நினைச்சியோ? நீ அவ்வளவு கேடு கட்டவேன்னு எனக்கும் தெரியும், கிளம்பு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும் கீதா. சார் நீங்க யாரு? என்னோட பெயர் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? என்னையே உங்களுக்கு தெரியும், அப்புறம் என்ன? உங்களை எனக்கு தெரியுமா? யாரு நீங்க? ப்ளீஸ் உங்களை எனக்கு தெரியும்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? யார் நீங்க? யுவன்? எங்கே விண்மீன் எங்கே? பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று
அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? இந்த அம்மா எங்க போனாங்க? நம்பர் கேட்டு அமுச்சுட்டா. இந்த அம்மா கிட்டலாம் ஒரு வேலை வச்சா அவ்வளவுதான்ப்பா. ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது, எப்படி பேசுறது பாத்துக்குவோம். ஓ, இந்த அம்மா என்னதான் பண்றாங்களோ தெரியல. அம்மாக்கு கொஞ்சம் அப்பப்போ பைத்தியம் தான் பிடிச்சிக்குது. உன்னெல்லாம் பெத்தல அப்புறம் எப்படிதான் பைத்தியம் மாதிரி சுத்துவேன்? சொல்லுவீங்கம்மா சொல்லுவீங்க. பேச்செல்லாம் ஊன்னு தலையாட்டுறல என்ன சொல்லணும்? மாமா எங்கம்மா போன் நம்பர்? உங்க அப்பா போன் அடிச்சு கேட்டாரு. அவர் எங்கேயோ வெளியில இருக்காரா, உன்னையும் பாக்கணுமா, வெளியில வர சொன்னாரு. பூனைக்குட்டியை ஏன் நீ தூக்கி மடியில வச்சிருக்க? ஏன் மடியில வைக்கிறதுல என்ன இருக்கு? முடி ஆக போகுது, ஏற்கனவே முடி கொட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும். ஆமாண்டி, சாரி நீயா துவைக்க போற, நான் தானே துவைக்கணும். ஏ எனக்கு ஒரு சாரி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு கணக்காமா? ஆமா, நான் தான் துவைக்க போறேன். சரி விடுங்க, இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. இருந்தா சரிடி. நான் இப்ப வெளியில போகணுமா, போன் நம்பர் வாங்கி தர வேண்டியதானே? உங்க அப்பா தாண்டி சொன்னாரு. ஏமா இப்படி பண்றீங்க? சரி ஓகே போறேன். போயிட்டு வா. போயிட்டு வானா எங்க போறது? போயிட்டு வாவா. ஆனா முதல்ல எதுக்கு வெளியில போணும்? இந்த மாப்பிளைய பார்க்க போயிட்டு வாடி. நான் ஏன் மாப்பிளைய பார்க்க போணும்? சரி போகாத, உட்காரு. சும்மா சொன்னமா. எந்த பிளேஸ் எங்க போகணும்? அம்மா போயிட்டு வான்னு சொன்னா மட்டும் வேலை முடிஞ்சிருமான்னு? அதெல்லாம் எதுவும் தெரியல, உங்க அப்பா கிட்ட கேளுப்போ. அம்மா அப்பா கிட்ட நானா? நீங்க கேட்டு சொல்லுங்களேம்மா. அப்படியே அப்பாவும் புள்ளையும் பேசிக்கிட்டே கிடையாது. ஆனாலும் கல்யாண விஷயத்துல கொஞ்சம் நல்லவளா இருக்கணும்லம்மா நானு. ஆமாடி, நீ நல்லவளா காட்டி என்ன கெட்டவளா காட்டிரு. இந்த பொண்ணு எதையுமே உங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது. என்கிட்ட ஷேர் பண்றதை விட அப்பா கிட்ட தான் முழுசா ஷேர் பண்ணுவா. இது ஒண்ணு மட்டுமா? ஆமாண்டி, ஆமா இது ஒண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் என்னையே செய்வேன். நீ போய் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, இல்லாட்டினா வீட்டுல உட்காரு. போங்க, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. போ, உங்க அப்பா கிட்ட சொல்லு போ. உங்க அப்பா கிட்ட சொன்ன மட்டும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்க. நான் எது சொன்ன மட்டும் ஆட்டவே மாட்டேங்கிற. ஏன்னா அப்பா செல்லனா. இப்ப மூடிக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்டே கேட்டுட்டு போனா போ, போகாட்டி போ. நான் வரேன்டி. அம்மா ஓடி. என்ன அம்மாவும் போயிட்டாங்க, பூனையும் மதிக்கல நம்மள. வர வர வீட்டுல எதுவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தனியா போக முடியாது, ரியாவை கால் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்க மேம். இப்பதான் போன் அடிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சோ மேம் உங்களுக்கு? கிட்ட போன் அடிச்சா கழுத்து இருப்பாளே. அப்புறம் ஏடி போன் அடிச்ச? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் டி. என்ன ஹெல்ப் சொல்லி தொலை. அது ஒண்ணும் இல்லடி. ஓகேடி, கட் பண்றேன். மாப்பிளைய போய் பார்க்க சொல்லிருக்காங்கடி, நீயும் என் கூட வரணும்டி. அப்புறம் என்னடி அப்புறம்ங்கற? நானும் வரோம். வேலையை பார்த்துட்டு போயிரு பேசாம. ஏய் பேசாம வேலையை பார்த்துட்டு போயிடுறி. இந்த ஃப்ரெண்டுக்காக வர மாட்டியாடி? வர மாட்டேன்டி. என்னடி இப்படி சொல்ற? சாரிடி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான். என்னை விட உனக்கு முக்கியமான வேலை முக்கியமாடி. அம்மாடி இன்விடேஷன் 4 வீட்டுக்கு கொடுக்கணும்டி. இன்னும் எப்ப வர மாட்டியா? சாரிடி, இன்னொரு டைம் வேணா வர. நீ கஷ்டமா இருக்கும் போதுல நான் வந்திருக்கலடி. அது இல்லாம நீ உன் லவரை பார்க்கும் போதுல நானும் வருவேலடி. சாரிடி, என்னால சுத்தமா முடியாது, கொஞ்சம் பிஸியா இருக்கு, அதனாலதான். என்ன நாளைக்கு அந்த மாப்பிளைய பார்க்க போவோம்? இல்ல வேணாம், இன்னைக்கே போகணும். அப்ப நீ மட்டும் போயிட்டு வாடி. என்னடி இப்படி சொல்ற? போயிட்டு வாடி. வேணும்னே பண்றேடி. ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் நீயே போயிட்டு வந்துறேன். சரி ஓகே பாய்டி. ஓகே பாய்டி. இவளுக்கு கூப்பிட்டதுக்கு சும்மா இருந்திருக்க வேண்டியதுனா அப்புறம் ஏன் கால் பண்ண? அச்சச்சோ, போன் கட் பண்ணாம பேசிட்டோமோ. சாரிடி, பாய். பாய். போயிட்டு வந்துட்டு இந்த மாப்பிள்ளை எப்படி என்னன்னு சொல்லி என்கிட்ட. சொல்றேன். சரி பாய். அப்பா, என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏமா இத்தனை நாள் அப்படி தெரியலையா? என் பொண்ணுக்கு கல்யாண கலை வந்தாதானே மகாலட்சுமி மாதிரி இருப்பா. ஐயோ, கழுத்தா இருக்கிறாங்களே. வலையெல்லாம் போட்டு என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆப்பிளைக்கு உன்னை பார்த்தாலே பிடிச்சிரும். என்ன வலையெல்லாம் புதுசா போட்டிருக்க? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ்மா. அப்புறம் அவர் என்னை விட அழகா தெரிஞ்சிடக்கூடாதுல, அதனாலதான் வலையில இதெல்லாம் போட்டா சூப்பரா தெரியல, அதனாலதான். ஏண்டி இந்த பொறாம? ஆமா, என்னோட அழகா தெரிஞ்சுட்டாருனா நீ போனா மாப்பிளையே தலை சுத்தி கீழே விழுந்துருவாரு. விழுந்தா சரிம்மா. என் பொண்ணு பொட்டு மட்டும் இல்ல. அச்சச்சோ, மறந்துட்டேமா. சரி ஓகே, நான் வச்சிட்டு போறேன். அம்மா அப்பா எங்க? அப்பா வெளியில சாப்பிட்டுட்டு இருக்காரு, நீயும் வா. சரிம்மா, நீங்க போங்க, வந்துடுறேன். சரிடி. எங்க மாப்பிளைய காணவே காணோம். ஐயோ, ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. மாப்பிளை கோட் ஷூட் போட்டு வருவேன்னு சொன்னாங்க. என்ன கலர்னு கேட்காம வந்துட்டோம். கோட் ஷூட் போட்டிருப்பாங்க, அவங்கள பத்தி பேசுவோம். நம்ம பேசினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமே. அப்புறம் என்ன, இங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களா இருக்குமோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்துல போய் பேசுவோம். என்ன மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, பேசி பாப்போம். ஹாய். ஹாய் நிலா, நீ என்ன இங்க? மாப்பிளை பார்க்க வந்தேன்னு சொல்லணுமா இல்ல சும்மா சொல்லணுமா? சும்மானே சொல்லுவோம். சும்மா தான் வந்தேன் நிஷாந்த். அப்படியா, ஓகே. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேங்க. அப்போ என்ன போட்டோல பாத்துருக்காருன்னு நினைக்கிறனால தான் அவரே வந்து பேசுறாரு. நீ என்ன நிஷாந்த் நீங்க? ஒரு ஆளு மீட் பண்ண வந்தா அவ்வளவுதான். ஓ அப்படியா, ஓகே. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஓகே, போயிட்டு வாங்க. சரி, நானும் கிளம்புறேன். ஓகே. என்ன நிஷாந்த் கூட வந்தீங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட் தான். ஓ அப்படியா, ஓகே. அப்ப நல்லவராதான் இருப்பாரு. சாரி, சூப்பர் நிலா. தேங்க் யூ. ஆமா, உங்க சாரி சூப்பர். தேங்க் யூ.
சரி, நான் வரேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே போயிட்டு வாங்க. மாப்பிள்ள ஓகே தானே, வீட்டில் போய் என்ன சொல்றது? நிஷாந்த் கூட வந்திருக்காங்க, நல்லவங்களா தான் இருக்கும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்த்தா அப்பா அம்மாக்காக நிப்பாட்ட வேணான்னு தோணுது. இப்போ என்ன பண்றது? செம ஓகே நீ சொல்லிடுவோம். அச்சோ, ஃபோன் நம்பர் கேட்காம போயிட்டோமே. இப்போ என்ன பண்றது? அவ்வளோதான். அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டாலும் ஏன் என்ன நீ பேசலையா அவர் கூட அப்படின்னு கேட்பாங்களே. நிஷாந்தோட ஃப்ரெண்டா தான் இருக்காரு, ஓரளவுக்கு ஓகே தான், நல்லவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. இவர் தான் நமக்கு ஓகேவா? நமக்கு செட் ஆகுவாரா? எப்போதும் போல கண்ண மூடி கடவுள்கிட்டயே கேட்டுருவோமே. கடவுளே ரிட்டன் உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏதாவது பதில் சொல்லிருங்க. ஆமாண்டா, ஏன் கோட்டை கையில பிடிச்சிருக்க? இந்த ஹீட்டுக்கு கோட்டை போட முடியுமா? அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நான் கோட் போட்டு வரேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு கிட்ட இல்ல, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொன்னேன். ஆமா, எல்லா பொண்ணு கிட்ட பேசுவாங்க, நீ மட்டும் பொண்ணு அம்மா கிட்ட பேசு. இன்னும் அந்த பொண்ணோட நம்பர் கூட நீ வாங்கல. அது வரைக்கும் நல்லதுடா. அச்சோ, ஹேண்ட் கர்ச்சீஃபை காணும். ஹேண்ட் கர்ச்சீஃப் தானே போயிட்டு போகுது. அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஹேண்ட் கர்ச்சீஃப், என்னோட உயிரே அதான். ஆமாமா, கண்ணீர் தொலைச்சதே அதானே. அப்ப உன்னோட உயிரா இல்லாம எப்படி இருக்கும்? விளையாடாதடா, நாங்க எடுக்கும் போது கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அங்க உட்காந்து அழுந்தியா? போட்டு கையில பிடிக்கும் போது பாக்கெட்ல கை விடும் போது விழுந்துருச்சுடா. ஹேண்ட் கர்ச்சீஃப் கூட உன்னால ஒழுங்கா பத்திரமா வைக்க முடியல. அந்த பொண்ணை எப்படி பத்திரமா வச்சுக்க போறியோ தெரியல. வேலை என்னமோ பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டு நான் போய் ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்துடுறேன். போய் தொலை, அது வரைக்கும் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். வந்துரு. உட்காந்துட்டே அங்கங்க போகும்போதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு நான் தான் வெயிட் பண்ணணும். நானா போய் முடிக்க முடியும்? சரி, நான் போயிட்டு வரேன். இங்கே உட்கார, எங்கேயும் போயிடாது. சரிடா, போயிட்டு வாடா. கடவுளே, உங்க சாய்ஸ்லயே விட்டுறேன் கடவுளே. அவர் எனக்கு செட் ஆகுவாரு, அவர் எனக்கு ஓகேனா என் கண்ணு முன்னாடி இப்ப வந்து நிக்கணும் கடவுளே. உங்ககிட்ட இந்த பொறுப்பை விட கண்ணை மூடிட்டு 2 நிமிஷத்துல திறப்ப அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும் கடவுளே. அவர் எனக்கு ஓகே தானா? அவர் நல்லவர் தானா? நல்லவரா இருந்தா இப்ப கண்ணு முன்னாடி வந்து நிக்க வை கடவுளே. ஏன்னா அம்மா அப்பா என்னைக்குமே எனக்கு கெட்டதெல்லாம் பண்ண மாட்டாங்க கடவுளே, அதனாலதான் இப்போ ஓகேனா அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்க வை கடவுளே. என்ன பண்ணிட்டு இருக்கா பைத்திய மாதிரி? கடவுளே, நான் எப்போதும் இப்படிதான் பண்ணுவேன், நல்லபடியா நடத்த கடவுளே. என்ன சின்ன குழந்தை மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கா? கடவுளே, கண்ணை திறக்க போற கடவுளே. இந்த மாப்பிள்ள ஓகேனா கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும் கடவுளே. நிஷாந்த், நீங்க என்ன இங்க? ஹேண்ட் கர்ச்சீஃப் கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எடுக்க வந்தேன். ஓ அப்படியா, ஓகே. என்ன சின்ன குழந்தை மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கா? அது ஒண்ணும் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்த அவ்வளவுதான். ஓ அப்படியா, ஓகே. ஏன் கடவுளே இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? மாப்பிள்ளைய வர சொன்னா என் ஃப்ரெண்ட வர வச்சிருக்க, என்னாச்சு கடவுளே உனக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டார். எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்